உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். நம்ம திடீர்னு கலங்கிடுவோம். நம்ம மனசு இருக்குல்ல, டக்குன்னு கலங்கிடுது. தேவன் நல்லபடியாக செய்து தருவாருங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு நான் ரொம்ப கலங்கிட்டேன். இது எனக்கு ஆபத்து அப்படிதாங்க தோணுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சொந்த முடிவுகள்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த பிரச்சனைக்கு நம்மளே ஒரு முடிவு எடுப்போம், இயேசுவை எப்படி நம்புறது அப்படிலாம் என் மனசு தோணுதுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நான் சபைக்கு போக முடியாது தான் நினச்சேன், சர்ச்சுக்கு போக முடியாது தான் நினச்சேன். ஆனால் நான் சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சேன். தேவன் என் கூட பேசணும், சர்ச்சில் இன்றைக்கி தேவன் என் கூட பேசணும் அப்படிலாம் நினச்சேன். எனக்கு ஆபத்துன்னு தோணுச்சு. அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டோன்னே நான் மறந்துட்டேன். தேவன் என் கூட பேசிதான் ஆகணும்னு நான் நினச்சவ, அங்கே போயிட்டோன்னே எல்லாம் மறந்துட்டேன். சர்ச்சில் அப்படியே ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் வந்துருச்சு. நான் பாட்டு சர்ச்சை விட்டு கிளம்பி வந்துட்டுருக்கேன். சர்ச்சை விட்டு வெளியில் கூட போகலைங்க. தேவன் என் கூட பேசினார். அவர் மறக்கலை. தேவன் என் கூட பேசிதான் ஆகணும்னு நான் காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அவர் ஞாபகம் வச்சுருந்தார். ஆனால் நான் மறந்துட்டேன். நான் போயிட்டுருக்கும்போது அந்த ஆட்டோ முன்னாடி நின்றுச்சு. அந்த ஆட்டோ பின்னாடி ஒரு வசனம், கலங்காதிருப்பதாக, நல்ல கொட்டை எழுத்தில் கலங்காதிருப்பதாக அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க. தேவன் என்கிட்ட பேசிட்டார், கலங்காத, இதை நினச்சி ஏன் கலங்குற, நமக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறது தேவனுக்கு ஒரு சாதாரணம். சரிங்களா? கலங்கிட்டிங்க தானே, அப்படி தானே, கலங்கி நின்றுட்டுறோம். ஐயோ அப்படியா, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கலங்கிடுறோம். இதுக்கு மேலே இயேசுவை எதுக்கு நம்பிட்டு அந்த எண்ணம் வந்துடுது இல்லை, நம்பிக்கை உடஞ்சிடுது இல்லை. நம்மளே நம்ம வாழ்க்கையை பார்த்துப்போம், நம்மளே முடிவெடுப்போம். இவருக்காக எதுக்கு காத்துக்கிட்டு அப்படிலாம் நம்மளுக்கு திடீர்னு தோணிடுது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், அவ்வளோதான். நம்ம இயேசுவால் முடியும். நம்ம மனசு டக்குன்னு கலங்கிடுது. நம்ம மனசு என்ன திரும்ப சொல்லும், அவ்வளோதான், இது உனக்கு ஆபத்து, உன்னுடைய எதிர்காலத்துக்கு இது ஆபத்து அப்படிலாம் சொல்லும். இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, இது மட்டும் ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் நடக்குது, ஏன் தேவன் அனுமதிக்கிறார், ஏன் இதை எனக்கு அனுப்புகிறார் தோணுதா? கலங்காதீங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், அவ்வளோதான். அவர் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துருவார், மாற்றி தருவார். பயப்படாதீங்க. ஆபத்தா அப்படி நீங்கள் ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா, அது ஆபத்தாக முடியாது. தேவன் அவ்வளோதான், அது சரி பண்ணி கொடுத்துருவாருங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க. அதான் தேவன் தான் இருக்காருங்க, தான் இயேசு இருக்காரு. நம்ம வாழ்க்கையை அப்படியே விட்டுட மாட்டார். சரிங்களா? அவர்கிட்ட விசுவாசமாக இருங்கள், நம்புங்க. சரிங்களா? ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணி கொடுத்துருவார். நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துப்பார். அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். போட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டுருக்குது. சீடர்கள் நினச்சாங்க இன்னும் கொஞ்சம் நிமிடங்களில் நம்ம மூழ்கி போயிடுவோம், மடிந்து போயிடுவோம். கொஞ்சம் நிமிடங்கள் தான். இயேசுவை எழுப்புறாங்க, மடிஞ்சு போயிடுவோம், நீங்கள் ஜாலியாக தூங்குறீங்களே, உயிரோடு இருக்க மாட்டோம் இன்னும் கொஞ்சம் நிமிடங்களில். தண்ணி போட்டில் குடுகுடுன்னு வருது, அப்படியே சுழல் காற்று, புயல் அடிக்குது. சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து. ஏசு என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை தான், இறையாதே. கடலை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாக இரு. அவ்வளோதான், சரியாயிடுச்சு. எது ஆபத்துன்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல அமைதியை கொண்டு வந்துடுவார். நீங்கள் நினைக்கிறீங்களே இது எனக்கு ஆபத்து, என் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து, அந்த இடத்துல தான் இறையாதே, அமைதலாக இரு, சாந்தப்படுத்துகிற தேவன். சரிங்களா? அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நிறைய இடத்துல இது ஆபத்து, நம்ம எதிர்காலத்துக்கு இது ஆபத்து அப்படின்னு நம்ம மனசு தோணுது. தேவன் இருக்காருங்க, தேவன் இருக்காரு, கவலைப்படாதீங்க. ஒரே நிமிஷத்தில் அவர் உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணி தர முடியும், சரி பண்ணி தருவார். அவர்கிட்ட இருக்கிற உங்கள் நம்பிக்கைகள் உடையக்கூடாது. விசுவாசமாக இருங்கள், சொந்த முடிவை எடுக்காதீங்க, அவர் செய்வாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்க நினைக்கிறாங்க இது எனக்கு ஆபத்து,
இது என்ன எதிர்காலத்துக்கு ஆபத்து, இப்படி போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, தேவன் மேலே நம்பிக்கை குறையுது, இதுவும் என் வாழ்க்கைக்கு மட்டும் தேவன் ஏன் அனுமதிக்கிறார்லாம் கேட்குறாங்கப்பா. நீங்கள் ஒரே நிமிஷத்தில் உங்கள் பிள்ளைங்க எது ஆபத்துன்னு நினைக்கிறாங்களோ அதை அமைதிப்படுத்தி கொடுக்க போகிறீங்க, சாந்தப்படுத்த போகிறீங்க, சரி பண்ணி தர போகிறீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தானேப்பா ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் சாமி எங்களை தயவு செய்து நீங்கள் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு ஒரு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதுக்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட பிசாசு ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க சாமி. அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமியை வந்து ஆட்சி செய்ய வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. இப்போ அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிச்சவங்க எழும்பிடாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.